டிக்கெட் ஃபினாலேக்கு வந்து பார்வதி தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதில் கமருதீனோட பாயிண்ட் தான் வந்து எனக்கு ஒத்துக்கவே முடியாது. ஸோ அவனுக்கு வந்து கண் இல்லையா, எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். இவ்வளோ நாள் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு லவ் ட்ராமா பண்ணி இன்னொரு பொண்ணுக்கிட்ட நான் ஃப்ரெண்டாக இருக்கிறேன்னு சொல்லி அவளே வந்து யூஸ் பண்ணுவாராம். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற பொண்ணை வந்து பார்வதியை வெறுப்பேற்றுறதுக்காக, அதாவது பாரு கூட சண்டை போட்டு அவளை வெறுப்பேற்றுறதுக்காக அரோரா கிட்ட வந்து க்ளோஸாக வந்து 2 பேரும் பழகிறாங்க. ஸோ இது வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே இது தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அரோரா வேணும்னே வெறுப்பேற்றுறதுக்கு பாரு வந்து பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அரோரா சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து சொம்ப தூக்கின்னு வராங்க. எங்கள் அக்கா அப்படிலாம் பண்ண மாட்டா, எங்கள் அக்கா வந்து ஃப்ரெண்டாக தான் இருக்கா, உங்கள் அக்கா தான் வந்து ரொம்ப தப்பு, அவள் தான் வந்து டேஷ்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க கமருதீன். டிக்கெட்டு ஃபினாலேக்கு வந்து பாரு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வந்து மற்ற யாருமே வந்து உனக்கு கண்ணில் தெரியலையா? சுபிக்ஷா என்ன பண்ணா, இல்லை வேற சபரி குத்துக்கல்லாட்டம் உட்காந்துட்டு தான் இருக்கான், அவன் என்ன பண்ணா? திவ்யா என்ன பண்ணா? அவள் வாயை திறந்தா மூடவே மாட்டா. எதுவும் இல்லாத விஷயத்துக்கு, அதாவது உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்கு வந்து அவள் மட்டும் பேசுகிறது நம்ம கேட்கணும், ஆனால் நம்ம பேசுகிறது கேட்க மாட்டான். அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு விளையாடிட்டுருக்கா திவ்யா. ஸோ இவளை வந்து சொல்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, ஏன்னா சொன்னால் உனக்கு கிடைக்கும். பாரு தான் இழிச்சு வாய். அவளை நீ வந்து லவ் ட்ராமா பண்ணலாம், ஏமாற்றலாம், அவளை வேறுபாத்துறதுக்காக உன் ஃப்ரெண்டையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் நீ வந்து பண்ணுவ. ஆனால் அந்த பொண்ணு இல்லை நான் தெரியாதனமாக சொல்லிட்டேன்டா, நீ எனக்கு பேட் டச் பண்ண மாதிரி இருக்குது, அது வந்து எனக்கு கன்ஃபியூஷனில் நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவள் கதறவும் பின்னாடி நடந்து பிச்சை எடுக்கிறா, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு. அதை கொஞ்சம் கூட நீ கன்சிடர் பண்ண மாட்ட. உன்னோட பர்சனல் வன்மத்தை வந்து அப்படியே வந்து கேமில் எடுத்துகிட்டு வர்ற. ஸோ இதுவே வந்து உன்னோட கேம் ஆக்கி, இந்த லவ் கண்டென்ட் தான் வந்து உனக்கு கேமு. உனக்கு பார்வை விட்டால் வேறு ஏதாவது கேமு தெரியுமா? தெரியாதுல்ல. நீயே முதல்ல லைக் இல்லை டிக்கெட் ஃபினாலேக்கு, அப்புறம் நீ என்ன மற்றவங்கள சொல்கிறது, எஸ்பெஷலி பார்வதியை சொல்கிறது? இவ்வளோ கேவலமான கீழ்த்தனமான விஷயங்கள் நீ வந்து இவ்வளோ நாள் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் இருக்க. உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கமருதீன் ஹீரோ, கமருதீன் தான் சூப்பர்னு சொல்லிட்டு வெளியே 1000 பேர் சுற்றிட்டுருக்காங்க. ஸோ நீ வந்து பண்ணுற பொறுக்கித்தனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்காங்க போல். கமருதீனுக்கு பார்வதி இல்லைன்னா கமருதீன் யாருன்னே வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு முட்டா பீஸ் மாதிரியே வந்து கடைசி வரைக்கும் ஆரவ் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து வெளியே அமுச்சு விட்டுருப்பாங்க. ஆனால் பார்வதி கூட ஒரு லவ் கண்டென்ட்னு சொல்லிட்டு நீ போனல, அதில் தான் வந்து உனக்கு ஒரு ஹைலைட் கிடச்சிரும். சரி, அந்த லவ் கண்டென்ட்லேயாவது நீ உண்மையாக இருந்தியா? இல்லை, ஒரு பொண்ணை வந்து பேச ஏமாற்றி வச்சு ரோமியோ மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட சண்டை போட்டு இன்னொருத்திக்கிட்ட போய் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பழகுவாங்களாம், மடியில் உட்காருவாங்களாம், தூக்கி வந்து கொஞ்சுவாங்களாம். இதெல்லாம் வந்து கேள்வி கேட்டால் நான் ஃப்ரெண்டுடி நம்புடின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுவாராம். தப்பி தவறி பாரோட வாயிலிருந்து ஏதாவது ஒரு தப்பான வேர்டு வந்தால் அதை பிடிச்சிட்டு ஆட வேண்டியது. நீ அப்படி சொல்லிட்ட, நீ வந்து உண்மையாக இல்லை, நீ எனக்கு வந்து என்னை ஏமாத்திருவேன்னு சொல்லிட்டு நீ வந்து அந்த பொண்ணை ஏமாத்திட்டுருக்க. இது பார்வதிக்கு தெரியாமல் அவள் வந்து இந்த ரிலேஷனில் நான் ட்ரூவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் இருக்கா. ஸோ வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி போட்டு உடச்சான் பாருங்கள் அரோரா சண்டையில், அதில் தெரிஞ்சிச்சு பாருவுக்கு நீ யாருன்னு.